ஹாய் நண்பர்களே, ஒரு வழியாக பெங்களூர் வந்து இறங்கியாச்சு. ஆல்ரெடி நம்ம வந்து இறங்கினது லேட்டுங்கிற காரணத்தினால டக்குனு ரூமுக்கு போயிட்டு குளிச்சுட்டு சட்டுன்னு ஆஃபீஸ் கிளம்பியாச்சு. வர வழியில் நமக்கு பிடிச்ச தண்ணி பழங்கிற தர்பூசணி பழம் கடை ஒன்று இருந்துச்சு. அங்கேயே ஒரு பிளேட்டை வாங்கி வாயில் போட்டுகிட்டே பஸ் ஏறிட்டேன். என்ன பண்ணுறது, போக பிடிக்காட்டியுமே போய் தானே ஆகணும். அப்புறம் என்ன, வெல்கம் டு ஆஃபீஸ் சரின்னு சொல்லி பஞ்சை வச்சுட்டு உள்ளே போயிட்டு உட்காந்துட்டு நமக்கு என்ன வேலை இருக்குன்னு பார்க்கும்போது தான் தெரிஞ்சு நமக்கு இன்றைக்கி பெருசாக வேலை எதுவும் இல்லைன்னு. இருந்தாலும் டயத்தை ஓட்டி ஆகணுமே, அதனால் இந்த மானிட்டரையும் அந்த மானிட்டரையும் மாற்றி மாற்றி தேய்ச்சிட்டு இருந்தேன். அப்புறம் கீழே ஒருத்தன் மஞ்சள் கலரில் படா சைஸில் இருக்கான் பாருங்கள், அவனை பற்றி சொல்லி ஆகணும். அவன் யாருன்னா, ஊரில் நம்ம அண்ணன் வீட்டு பக்கத்தில் ஒரு பாப்பா இருக்கான். அவன்கிட்ட பேசி பண்ட மாற்ற முறையில் வாங்கிட்டேன். அடுத்த வாட்டி வரும்போது பொம்மை வாங்கி தெரியும் அவன் கேட்க, சரி இதை கொடுன்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன் என்னெல்லாம் தெரில, இதில் வந்து சஸ்பென்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அப்புறம் இன்னொரு மேட்ரு, இதுக்கப்புறமா எக்ஸ்கியூஸ் சொல்லக்கூடாதுன்னு ஆஃபீஸில் இருக்க ஜிம்மே கொஞ்ச நாள் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒர்க் அவுட் பண்ணலான்னு கிளம்பிட்டேன். சரி போகிறதுக்கு முன்னாடி வேறு வெயிட்டை செக் பண்ணிட்டு ஆரம்பிக்கலான்னு பார்க்குறேன். எங்கே ஆரம்பிச்சிடும் அங்கேயே வந்து நிற்கிறேன். இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாதுன்னு ஒரு வரக்காப்பியை குடிச்சிட்டு வார்மப்பில் இறங்கிட்டேன். ரொம்ப நாள் இல்லை, ரொம்ப வாரம் ஆன காரணத்தினால 20 நிமிஷம் வார்மப்லேயே போயிடுச்சு. சரி அது முடிச்சுட்டு ஒரு ஃபுல் பாடி ஒர்க் அவுட்டாக பண்ணலான்னு புல்லப்லேருந்து ஆரம்பித்தேன். மறுபடியும் அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். அதுக்கப்புறம் ஞாபகம் வந்து பேலன்ஸ் உள்ள ஒரு கோட்டெலாம் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்ட்ரெச்சிங்கே ஒரு 20 நிமிஷம் பண்ணிவிட்டு நம்ம ஆஃபீஸ் மிரரில் வந்து கொஞ்ச நேரம் அழகு பார்த்துட்டு கிளம்பிட்டேன். எனக்கு இந்த த்ரெட்மில்ல ஓட்டுறதுலாம் பிடிக்காத காரணத்தினால ஃபாஸ்டட் கார்டியோக்கு ஆஃபீஸ்லேருந்து ரூமுக்கு நடந்தே வந்துட்டேன். அப்புறம் இன்னொரு மேட்ரு, நமக்கு இன்றைக்கி ஒரு பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய வேலை இருந்துச்சு சொல்லிட்டு அங்கே போய் நமக்கு ஒரு சட்டையை வாங்கிட்டு அப்படியே ஒரு ஃபிட் செக்கையும் பார்த்துட்டு அப்படியே இன்றைக்கி அவன் நாளே முடிச்சாச்சு. ஓகே நண்பர்களே, டாடா பை.